ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து அரேபியன் ஸ்வீட்டு. இதோட பேர் வந்து குனாஃபா. இது வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து ப்ரெட்டு யூஸ் பண்ணி வீட்டிலே க்ரீம் ரெடி பண்ணி ப்ரெட்டு குனாஃபா ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஒரிஜினல் குனாஃபா பண்ண போகிறோம். இது வந்து நம்ம எண்ணெய் சட்டி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்மிஸ்லி வச்சும் இதே மெத்தடில் பண்ணலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். பார்க்குறதுக்கு வந்து இடியாப்பம் மாதிரி இருக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இது வந்து சமோசா ஷீட் இருக்கும்ல, அந்த மாதிரி பேக்கில் கூட கிடைக்கும். ஆனால் வந்து அது ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்காக நான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன். அதுக்கப்புறம் இது நம்ம ஊரில் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. கிடைக்கலன்னா நம்ம அதுக்கு பதிலாக முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெட்டை வந்து தூள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம வெர்மிஸ்லி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் 100 கிராம், க்ரீம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்தா வந்து கொஞ்சம் வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு. முதல்ல நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம அந்த குனாஃபா இருக்கு இல்லையா, இடியாப்பம் மாதிரி, அதை வச்சு நம்ம அந்த குனாஃபாவுக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இடியாப்பம் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நல்லா நம்ம தனித்தனியாக எடுத்து விடலாம். நல்லா அப்படியே அடங்கி போயிருக்கு. ஸோ நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிரித்து விடலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ப்ளஃபியாக இருக்கும். இதை நல்லா பிரித்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இது அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா இதுலேயுமே நல்லா படுற மாதிரி நம்ம நல்லா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். மெயின் ஆயில் நமக்கு சக்கரை பாகு ரெடி ஆகிட்டு. இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. நம்ம குலோப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற மாதிரி பிசுக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சக்கரை பாகு வந்து நமக்கு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பெரிய நான்ஸ்டிக் எண்ணெய் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா நல்லா ஒரு அடிகனமான எண்ணெய் சட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதிலே நான் பட்டர் உருக்குனதுனால அடியில் வந்து பட்டர் போடலை. இந்த பட்டர் போதும் அப்படின்னு நீங்கள் பட்டர் வேறு பாத்திரத்தில் உருக்குனீங்கன்னா பட்டர் வந்து அடியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் குழம்பு சட்டி வைப்போம்ல, பெருமனை, அது வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம எண்ணெய் சட்டிலே வந்து அப்படியே போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு ரவுண்டு ஷேப் வரணும் அப்படின்றதுனால நான் இந்த பெருமனை வச்சுருக்கேன். இப்போ இந்த பெருமனை வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த குனாஃபா எடுத்து அழகாக ரவுண்டாக செட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே க்ரீம் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீமு, அது வந்து 100 கிராம்ஸ் அளவு அப்படியே நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நிறையா வேணாலும் போட்டுக்கலாம். நான் 100 கிராம் அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான். மொசரல்லா சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் வேணாலும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதையும் நல்லா செட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம நட்ஸ் பொடி தூவிக்கலாம். நம்மளுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நம்ம க்ரீன் கலர் போட்டோன்னா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால. நீங்கள் வந்து பாதாம், முந்திரி, இல்லைன்னா டேட்ஸ் கூட பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ரைஸின் கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம திரும்பவும் அந்த குனாஃபா எடுத்து செட் பண்ணிடலாம். இது செட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து குனாஃபா அந்த பேட்டரில் நிறைய நான் பட்டர் போட்டிருக்கிறதுனால மேலே பட்டர் போடலை. நீங்கள் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திங்கன்னா இது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து குக்காகி வரும்போது நல்லா ப்ரௌனாக அழகாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது.
ஸோ இப்போ செட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். இது வந்து தோசைக்கல்லில் கூட நம்ம செய்யலாம். நான் அடுத்த முறை வந்து வெர்மிசிலி பண்ணுறப்ப நான் தோசைக்கல்லில் பண்ணி காமிக்கிறேன். அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் இருக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு ஃப்ளேமை கம்மி பண்ணி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுருக்கணும். இந்த குட்டி அடுப்பு ஒன்று இருக்கும்ல, அதில் கூட வைக்க வேணாம். அதில் வச்சாலும் கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு முறை செஞ்சப்போ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த அடுப்புலேயே வச்சு ஈவனாக பரவுற மாதிரி ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 7 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி விடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பெருமனை இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே திருப்பி விடுங்க. இல்லை வந்து திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா, நமக்கு சூடாக இருக்கும், அதனால் திருப்புறது கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த பெருமனையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அதை திருப்பிட்டு, சூடாக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு திருப்பி போடுறேன். திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. மேலே உள்ள லேயர் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு லைட் ப்ரௌனில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது மேலே நம்மளுக்கு சக்கரை பாகு எந்தளவு தேவையோ அந்தளவுக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம பிஸ்தா பொடியை இது மேலே ஃபுல்லுமே தூவுறதா இருந்தாலும் தூவிக்கலாம், இல்லை அங்கங்கே கொஞ்சம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டெலிஷியஸாக குனாஃபா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். உண்மையாக இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலவே நான் வந்து இதை வந்து செய்ய கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க சீஸ், பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், பிஸ்தா, குனாஃபா, சக்கரை பாகு எல்லாமே சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குனாஃபா கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ப்ரெட்டு வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் வேறொரு ரெசிப்பியில் பார்க்குறேன்.